ஹாய் ஆமீஸ், நான் உங்கள் மினி. வெல்கம் டு மினி பிடிஎஸ் ஆர்மி 47 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபியான்சியோட எபிசோட் 12. இந்த எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மற்ற எபிசோட் பார்க்காம இந்த எபிசோட் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் மறக்காமல் மற்ற எபிசோட் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான்லேயும் ஆனில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டெலிகிராம் சேனலில் 2K வந்துடுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இவ்வளோ லவ் கொடுக்குறீங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் 2K வந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ மிஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஒரு சேட் நியூஸும் இருக்குது, சேம் டைம் இன்னொரு ஹாப்பி நியூஸும் இருக்குது. வியோட எஃப்எஃப் வந்து சூன் முடிய போகுது. இன்னொரு 3 or 4 எபிசோட். நான் ஃபஸ்ட்டு நாளைக்கு போகிற எபிசோடோடு முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி ஓகே, ஒரு 3 or 4 கொண்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஒரு 3 or 4 வரும், அவ்வளோதான் வரும். ஸோ அதோட விஎஃப்எஃப் ஃபினிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் பர்சனுக்காக வந்துட்டு நம்ம ஒரு எஃப்எஃப் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சேம் டைம் அதோட மேலே வந்துட்டும் கொடுத்துருக்கேன். சேனல் மேலேயே பார்த்திங்கன்னா அந்த லிங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கும்ல, அங்கே டச் பண்ணினா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தோட லிங்க்ஸும் அங்கே இருக்குது. நீங்கள் டெலிகிராம் சேனல் அங்கேயும் போய் தொட்டு வந்து அப்படியே டெலிகிராம் சேனலுக்குள்ளே வரலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஐம் சாரி. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, என்னோடய அம்மா அப்பா வந்து வந்திருக்காங்க. ரீசனாக ஃபைனுக்கு வந்து ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகணுன்னு விட்டாங்க. இங்கே வீக்கு தான். ஏண்டா இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலடா, ஏன்டா எண்டு கார்டு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஒயின் ரூம்காச்சும் வருவான், ஏதாச்சும் பேசி இங்கே இருக்க வச்சிடலான்னு பிளான் போட்டிருப்பான். பட் டோட்டலி வேஸ்ட். நான் இப்போ எங்கள் அம்மா கூட படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டான். இங்கே பார்த்தா வந்து ஜூனும் என்னோட அப்பாவும் தான் படுத்துருக்காங்க. வீக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு, போங்கடா அப்படிங்கிற மாதிரி சும்மா பால்கனின்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கும், அதிலே படுத்து தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க அப்பா பார்த்துட்டு என்னாச்சு மாப்பிள்ளைக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்து பார்த்தா இப்போ தான் வந்துட்டு இங்கே வியோட அம்மா அப்பா வந்தே இருக்காங்க. அவங்க அவ்வளோ டயர்டாக வராங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் செம்மையாக ஊர் சுற்றிருப்பாங்க. போய் நான் படுத்தா தான் நல்லாயிருக்கும். உனக்கு என்னம்மா, நீ பாட்டு போய் படுத்துங்குவ, நான் தான் ஆஃபீஸ் போகணும். உடனே நான் ஏன் போக சொன்னேன், சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லாம் வராங்க. அப்போ தான் என்னோட அப்பா இறங்கி வந்திருப்பார். வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கொஞ்சம் ஷாக்கு. எங்கே இவர் அப்படிங்கிற மாதிரி. வாங்க வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா டக்குன்னு வந்து கேட்குறாங்க. எப்போ வந்தீங்க? நேற்று நைட்டே நாங்கள் வந்துட்டோம். வந்தால் ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தால் நாங்கள் 2 பேர் வந்திருப்போம்ல. இல்லை ஒயின்னு சொன்னால் நீங்கள் 2 பேர் வெளியே போயிருக்கீங்கன்னு, அதனால தான் கூப்பிட வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். என்ன சம்மந்தி, கூப்பிட்ருக்கலாம்ல, நாங்கள் சும்மா தான் போயிருந்தோம், நீங்கள் வரேன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் இருந்திருப்போம்ல. இல்லை நாங்களே சடனாக தான் பிளான் பண்ணுமா, அதான் சம்மந்தி சும்மா வந்துட்டோம். சரி சரி சரி, எங்கே சம்மந்தியை காணோம்? அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க, இருங்க நான் போய் எழுப்பிட்டேன். ஐயோ இல்லை 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 பரவாயில்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போய் உங்கள் அம்மா எழுப்பிட்டு வராங்க. நீங்களும் எந்திரிச்சு வந்துட்டீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரும்போதே அத்தைன்னு போய் உங்கள் அத்தையை ஹக் பண்ணிக்கிறீங்க. குட் மார்னிங் ஒயன். குட் மார்னிங் அத்தை. அம்மா நேற்று எப்படி இருந்துச்சு? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்றாங்க. சரி 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 என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து காஃபி வாங்கிட்டு போய் உட்காந்துருப்பாங்க. அங்கே பார்த்தா வந்து வியோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்களும் உங்கள் அத்தையை கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டுருக்கீங்க. அதுவா ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ். அது உங்களுக்கால உங்கள் பையனுக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு நியூஸ் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. அதுவா அம்மா ஆடி மாதம்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு வந்து நிற்கிறாங்க. புதுசு கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு அழகாக தலையாட்டேன். சிச்சி போயிட்டோம். நீங்கள் உங்கள் அத்தையை பற்றி போயிட்டு வருவான். நான் அப்படி தான் தெரியுமா போனேன். போனீங்களா? ஐ மீன் போனேன், நான் போய் 2 நாள் வந்துட்டேன். அடிச்சுட்டு எங்கள் கதையை பார்க்குறீங்க. அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். சரி போயிட்டோம். அதெல்லாம் கண்டிப்பாக போனால் தான் நல்லாயிருக்கும். சரி சரி சரி. ஆனால் உங்கள் பையனுக்கு தான் பெரிய ஹார்ட் பிரேக் போல. உங்கள் அத்தைவங்களை பார்த்துட்டு ஆமாம் அது என்னமோ உண்மை தான். வியோட அப்பாவுக்கும் அப்படி தான் பெரிய ஹார்ட் பிரேக் வந்துச்சு நான் ஆடி மாதத்துக்கு போனப்போ. அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. சரி இரு நான் போய் அவங்க அம்மாட்ட பேசுகிறேன். சரி அப்படின்னாலே அங்கே வந்து உங்கள் அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரியாவும் ஷிகாவும் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க.
வீக்கு தான் வந்துட்டு ஐயோ பிரித்து கூப்பிட்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கும்பல் கூட ஜாயிண்ட்டே ஆகலையே பையன், அங்கிட்டு தள்ளி நின்றுட்டுருக்கான். போடா அவன் கிட்ட கூட நான் வரமாட்டேன், மொண்டாட்டியே விடுங்கடா, அப்படி இருக்குது வீக்கு. மாமா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனை வந்து வீ ஒரு மாதிரி பார்க்குறான். வெக்ஸ் ஆகிட்டான் வீ. என்னாச்சு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டீங்க போல. ஏன்டா நீ வேறு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன் மாமா. ஓகே அப்படி சொல்லிட்டு வீ ஒரு ஆர்த்தோடு கேட்குறான். அப்படி சொல்லிட்டு ஜூன் இல்லைன்னு சொல்லி மாட்டேறான். ஏன், நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நீ வேணா அவளை ஒரு 3 நாள் மட்டும் கூப்பிட்டு வந்துடுறேன், அப்புறம் விட்டுறலாம்னு. அப்படி சொல்லிட்டு அதுக்கும் வீ பார்க்குறான். மாமா 30 நாள் எங்கே இருக்குது, 3 நாள் எங்கே இருக்குது, ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்ல. உங்கள் அம்மா 20 நாள் தானடா சொன்னாங்க. அது சும்மா உருட்டு 30 நாள் தான். எது அப்படிங்கிற மாதிரி வீக்கு ஷாக்காக இருக்குது. டேய் 30 நாளில் உங்கள் வீட்லேயே அநியாயமாக தெரியலையா? ஆஹா மாமா அதெல்லாம் தெரியாது, நான் கேட்டேன், பட் எங்கள் அம்மா நீ வாயை மூடிட்டு போடான்னு டீசெண்டாக சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு வீம்ஷி ஷாக்காக பார்க்குறான். இல்லாட்டி கம்மனாக்காவை நாங்கள் கூப்பிட்டு போயிடறோம். டே சொல்கிறதுக்கு எழுமோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வேறு போட்டுத்தனான். ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறியா? ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லலையே. என்ன ஜோன்? சரி மாமா டே உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணும்ல. ஆமாம் மாமா அடிச்சுட்டு ஜோன் வேகமாக அம்மா போடுறான். அப்போ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம். மாம்ஸ் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்டாட்டி 3 நாளில் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் உன் மேரேஜ்க்கு. மாம்ஸ் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வந்து குடு நீங்கள் வீ இறங்கி வந்துட்டான். அட்ட பாவி, உனக்கு சப்போர்ட் பண்ண வந்து ஏன்டா நீ எப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க ஜோனுக்கு. எல்லாரும் பேசி உங்களை இன்றைக்கே கூப்பிட்டு போகிறதா இருக்காங்க. வீக்கு தான் மனசே ஆகலை. அவங்க அம்மா சரி உங்கள் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ரியா வந்துட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்திருப்பா. ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு வரேன் ஆண்டி அப்படின்ட்டு போயிட்டு வந்திருப்பா. ரியா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரியா பார்க்குறான். உன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டியா ரியா? பண்ணிட்டேம்மா, நான் அன்றைக்கே பண்ணி வச்சிட்டேன். சரி, இந்த ஒயனுக்கு தாண்டி நான் சொல்லி கூட பேக் பண்ணல. அவ்வளோ திமுறி இவளுக்கு. இங்கே சுகாவுக்கு ஒன்றும் புரியல, சேம் டைம் டேக்கு ஒன்றும் புரியல. சுகாவுக்கு என்ன தோணுதான், வயனை தானே கூப்பிட்டு போகிறீங்க, அதுக்கு எதுக்குடா ஏன் பொண்டாட்டி ட்ரெஸ், எதுக்குடா ஏன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு ஆல்ரெடி வியோட அம்மாவுக்கு தெரியும் போல், அவங்க கேஷுவலாக தான் இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுகா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரியாவும் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறேன்றிக்குன்னு எனக்கு கூட புரியல. ரியாவையும் ஆடி மாதத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எதே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு ஷாக்கு. அது ப்ரெக்னென்ட் எல்லாம் அவங்கள தானே கூப்பிட்டு போவாங்க. அப்படியே சுகாட அம்மா சுகா பார்த்துட்டு, ஏண்டா மகனே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறான். உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியும், அவதுக்கு போகிறோம். அவங்க கூப்பிட்டாங்க 2 பேர்த்தையும். ரியா சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேமாங்க ரியாட்ட போகிறான். ரியா அன்றைக்கி ஒரு தடவை சொல்லியிருப்பான் போல, அவன் நாமளாக தான் பார்த்துட்ருக்கான். என்கிட்ட சொல்லவே இல்லை சுகா. நான் சொன்னேன் சுகா. எப்போ? அன்றைக்கி நைட்டு. என்னைக்கு நைட்டு? அதுவும் அன்னைக்கு. இது இப்போ போன வர பண்ணணுமா? அப்போ சொன்னியா? ஏன் அப்போ மூடில் கவனிக்கவே இல்லடி. நீ மூடாயிட்ட என்னத்தை தான் கவனிச்சிருக்கா. நான் சொன்னேன் போவேணா சுகா, நான் போவேன். அங்கே எல்லாரும் சுஷ்காவும் ரியாவும் தான் பார்க்குறாங்க. ரியா கடகடன்னு சுகா கையை பிடிச்சி ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். என்ன நம்ம சொன்னேன்ல, நான் அதை கவனிக்கடி, சத்தியமாக கவனிக்கல. ரியா வேணாம், நான் போவேன். சுகா அப்படியே வந்து முறைக்கிறான். என்ன சுகா, நான் போவேன் அவ்வளோதான். ரியா என்ன விட்டுட்டு எப்படி போவேன்? நீங்கள் என்ன போயிட்டு வரேன் ஏண்டி, கொஞ்சம் கூட என்னை விட்டுட்டு போகிறேன். அது என்ன, அம்மா வீட்டுக்கு தானே போகிறேன். ஐயோ அப்படிங்கிற மாதிரி சுகாக்கு என்ன ரியா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. இன்னும் பாரு நிமிஷம், என்ன பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியே ரியா சுகா பார்க்குறான். புரியுதா? எப்படின்னா அவள் டக்குன்னு சுகாட கையை பிடிச்சி, தன் கையே தனுக்குதி செருப்பு பிஞ்சிரு பொட்டாட்டி மாதிரி பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா கொந்தளிக்கிறான். போடானா போவேன்னு சொல்லிட்டு ரியா வேமாங்க லக்கேஜெல்லாம் இழுக்க போகிறோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் இழுத்துட்டு வா. இதெல்லாம் இப்போ பேக் பண்ணி வச்சேன், அதெல்லாம் பேக் பண்ணி 2 நாள் ஆகுது. எடு சொல்லவே சுகா திருப்பியும் பொண்டாட்டி வேணாண்டி போவேண்டா ப்ளீஸ். என்ன பாரு ஒன்றை பக்கம் எனக்கு பாவமாக இல்லை, உன் முஞ்ச பார்க்க முடியாது போ ரியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா க்யூட்டாக வந்துட்டு போய் அந்த லக்கேஜ் மேலே உட்காந்துட்டு ரியாவை பார்க்குறான். இப்போ லக்கேஜை கூட தந்து தொலை, நீ இடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வயமா ரியா வந்துட்டு வெளியே போடான். ரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சுகா உட்காந்துட்டான். ஜூன் ரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஜூன் வரான். அந்த லக்கேஜை இழுத்துருவாடா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அவங்க பார்த்தா அங்கே சுகா லக்கேஜ் மேலே உட்காந்துருக்கான். அக்கா அந்த பெரிய லக்கேஜையும் சேர்த்தா. பெரிய லக்கேஜை தூக்கி போடு. சுகா அப்படியே பார்த்து முறைக்கிறான். இறங்கு சுகா. ரியா மாமா நீங்கள் நிற்கிறேன். ஜூன் நீயே சொல்கிற, இது உங்கள் அக்காக்கே நியாயமா இல்லையாடா? அப்படியே வந்துட்டா ரியா பார்க்குறா. ரியா வந்துட்டு நியாயமாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. அக்காவுக்கு நியாயமா இல்லையா? டேய் உனக்கு? எனக்கு நியாயமா இல்லை மாமா.
டேய் என்னடா இப்படி பண்ணுற? ஆமாம் அக்கா சைடு தான் சப்போர்ட் பண்ணும். டேய் மாமா சைடு சப்போர்ட் பண்ணாதான்டா ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ணுவேண்ணா. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாமாம்மா. அப்போல்லாம் பார்த்துக்க முடியாது. இப்போ நீ முன்னாடி விட்டுட்டு போனால் தான் நான் இது பண்ணுவேன். அப்படியே வந்து வேமாரி அக்கா திரும்பி பார்க்குறான். ஷூ அவள் சின்ன பையன் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஷிகாவை எழுப்பிட்டுருப்பா. பட் ஷிகா க்யூட்டாக பார்த்துட்டு ப்ளீஸ்டிங்கிறான். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு இங்கே ஷிகா இருக்குதா, ஐயா நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு வீல் லக்கேஜை பேக் பண்ணவே மாட்டேங்கணும். வேணாண்டி விட்டுடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேணாம் அவளை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். விட்டு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு இருக்கா. என்னோட அம்மா வந்திருப்பாங்க. டக்குன்னு நான் வந்து நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கான். வேணண்டின்ட்டே இருக்கான். அம்மா கூப்பிட்டாங்க நான் போவேன்றான். சரி ஒரு 2 நாள் கழிச்சு போவேன். டக்குன்னு வந்து என்னோட அம்மா அவங்க தான் இருந்திருப்பாங்க. என்ன மாப்பிள்ள இல்லை தவிர 2 நாள் கழிச்சு போறியான்னு அவளை கேட்டுட்டு இருந்தேன். இல்லை மாப்பிள்ள அது இன்னைக்கு கூப்பிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீக்கு பார்த்துட்டே இருக்கா. அவங்க அம்மா எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டாங்க. ஜூன் வந்து எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. பார்த்தா தானே நீ கெஞ்சிறேன் என்னை கூப்பிட்ற. அவனை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக இருக்கீங்க. இங்கே வீக்கு தான் ஐயோ சாமி எனக்கு நெஞ்சு வலிக்குதே மொண்டாட்டியே விட்டுருங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் கேள்விட்டாச்சு. இங்கே ஷுகா மூஞ்சும் சரியில்லை, சென்டம்பியோட மூஞ்சும் சரியில்லை. 2 மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு அவங்க 2 பேர் தான் ஒன்று நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு சிக்காவோட அம்மா சரி எல்லாம் எடுத்துட்டிங்களா? சரி நல்லா நான் எந்த டைம் தான் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தடி என்னங்க எம்ஷுவா எங்க வாடி அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகோட அம்மா போக மாட்டேங்கிறாங்க. ஷுகோட அப்பா ரூமுக்கு போயிட்டு ஏங்க நிமிஷம் வாடி அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. போங்க அதை கூப்பிட்றேன்ல. சரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து உள்ளே வராங்க. என்னங்க இது உங்களுக்கு நியாயமா இல்லையா? என்ன நியாயமா இல்லையா? ஏன்டி ஆடி மாதத்துக்கு போய் 2 மருமகளையும் அனுப்புகிறேன். என் மயங்க என்னடி ஆவாங்க? நீ வாயை நல்லா பிடுங்காதையா. இதாக பேசிவிட போகிறேன். நீ பண்ண மாதிரியே திருப்பி இதை எங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுத்தா பிஞ்சு பெரும் பிஞ்சு. என் பசங்க பாவண்டி அதுவும் 30 நாள் இல்லை எனக்கு புரியல. அது பொண்டாட்டி 30 நாளாக பாவண்டி அவனுங்க. உனக்கே இது நியாயமாக இருக்கா? என்ன நியாயமாக இருக்கா? 3 நாளில் நான் வந்ததுக்கு தான் இருந்தா அவங்க ஒன்று நிற்கிது பெருசா பத்தலையா? அதுவும் கரெக்டாக வெயில் காலத்துலேயே பிறந்துட்டான். எவ்வளோ வெக்க காலத்தில் போய் பிறந்தான்னு தெரியுமா? அதனால தான் சொல்கிறது ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகணும். போட்டு என் மருமக 2 பேரும் அவ்வளோதான். அப்படி பார்த்தாலும் ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள். அவ்வளோ அவள் போகணும்னு நினைக்கிறப்ப உனக்கு என்ன? அது பாவண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசுகிறாரு. நீ கொஞ்சம் வாய முடிச்சிக்கா. உனக்கு யார் முதல் ட்ரைனிங் கொடுத்தான்? எனக்கு யாரும் கொடுக்கல. ஆனால் வீ தானே இல்லாடி அது அந்த வீயை வெடுக்க போகிறேன் பாருங்க. நான் போட்டும் வீக்கு அப்புறம் இருக்குது. என்னடி பாவண்டி பசங்க வாய மூடியா நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இங்கே அவர் பாவண்டி விரின்னு இருக்காரு. அவர் வெளியே வந்தோடனே வீசுக்கா தான் பார்க்குது. என்னாச்சு 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வீ சிக்னல்லே கேட்குறோம். டிங்குன்னு அவர் தலையாட்டுறாரு. போயவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா வீ நிறைய டைலாக் சொல்லி கொடுத்துருப்பான். அவங்க அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு பாவண்டின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பார். வீ வந்து கடற்கரை அவங்க அம்மாட்ட வந்துட்டு அம்மா இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? என் பொண்டாட்டி மூடிட்டு போவி சும்மா டென்ஷன் கிளப்பிட்டு இருக்காதீங்க. கிளம்புறப்ப இப்படி பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? அவங்க என்ன வேணால் நினைக்கிட்டு எனக்கு ஏன் பொண்டாட்டியை கொடுக்க சொல்லு கமல் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வீயை அனுப்பி விட்டாங்க. என் பொண்டாட்டி வீயோட அம்மா வீக்கிட்ட போயிட்டேன். ஆனால் நல்ல பொண்டாட்டின்னு 2 பேரும் செம்மையாக புலம்புறீங்கடா. அப்படியே உங்கள் அப்பனை உரிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்ட்டாங்க. வீக்கு அப்பனை தானே உரிச்சு வைக்கணும். பரவாயில்ல பொண்டாட்டியா கூட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒன்றும் எடுப்பாடலை. எல்லோரும் கேள்வி வச்சு வீக்கு மூஞ்சா தொங்கி போச்சு. இப்போ இங்கே எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. யாரானா ஷிகாவோட அம்மா அப்பா ஷிகா 4 பேர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே 2க்கும் மூஞ்சி தொங்கி போய் கிடக்கு. அவங்க வேறு ஷிகாவோட அப்பாவை மறைச்சு அவரும் மண்டையை அப்படியே குனிஞ்சிட்டாரு. எனக்கு திட்டு வாங்கினேன். அவங்க எல்லாருமே வந்துட்டு வீயோட அம்மா ஏதாச்சும் கேட்பாங்க, ஏதாச்சும் பதில் சொல்லிடலான்னு பார்க்குறாங்க. அவங்க போங்கடா உங்களை கேட்டாலே நீங்கள் எதாவது சொல்லிப்பிடிங்கன்னு சொல்லிட்டு கடகடன் ரூமுக்கு போயிட்டாங்க. 3 பேர் பின்னாடி போகிறாங்க. அம்மா இந்தாடி அவங்க அப்படியே 3 பேரையும் பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்கள் 3 பேர்த்துக்கும்? என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா க்யூட்டாக கேட்குறான். இங்கே பாரு ஷுகா ஒழுங்காக போய் வேலையை பாரு. அது வீ உனக்கு இன்றைக்கி எங்கேயும் போகிற வேலை இல்லையா? ஆப்ரேஷன் இல்லையா? ஷோ கடவுளே சாவடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ 3 பேரும் மரியாதையை வெளியே போகிறீங்க. அடிச்சு பிச்சு போடுவேன் 3 பேர்த்தையும். நான் வேணா வாயினை போய் பார்த்துட்டு வரட்டா?
டேவி அவங்க வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, நம்ம ஸ்ட்ரீட்டை கூட தாண்டி இருக்க மாட்டாங்கடா. என்ன சாவடிக்கிறா? அப்படியா, நான் போய் ஸ்ட்ரீட்டில் வண்டியை நிறுத்தி என்னை பார்த்துட்டு ஓடி வந்துடுவா. வி அம்மா அது ஒழுங்காக ரூமுக்கு போன்னு சொல்லிட்டேன். அம்மா வேணுமெண்டா 3 நாளில் கூப்பிட்டு வந்துடலாமா? இதுக்கு மேலே நீ பேசுன நீ போயிட்டு அவங்க அம்மா முறைக்கவும் அங்கே சுகா வந்துட்டு அம்மா சுகா போகிறேன் அப்படி சொல்லிட்டு சுகாவும் போயிட்டான். சுகா வேமா போய் ரூமில் தான் கொஞ்சம் புலம்புறான். ஏன்டா அப்படி பண்ணுறாங்க, எவன்டா ஆடி மாதத்தை கண்டுபிடிச்சது அப்படி இப்படின்னு. இங்கே சுகாவோட அப்பா எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக ஹாலுக்கே போயிட்டார். அடுத்து நமக்கு மரியாதை கிடையாது, ஒடிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒடிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆயிருக்கும், எல்லோரும் போய் ரீச் ஆயாச்சு. நீங்கள் உங்கள் ஃபோனையும் பார்க்கலங்கிறீங்க, அவன் பார்க்கல. ஏன்னா உங்கள் அம்மாட்ட 2 பேரும் சின்சியராக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, ஐயோம்மா அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லிட்டுருக்கா. நீங்கள் ஆடி சட்டு ஆணு கதைக்கிட்டுருக்கீங்கன்னா ரியா வந்துட்டு நேற்று பாட்டிக்கு போனால அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவள் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டே இருக்கீங்க. அன்றைக்கி டே அப்படியே போயிருக்கும், நைட் ஆகிடுச்சு. நீங்கள் நைட்டு தான் உங்கள் ரூமுக்கே போகிறீங்க. அப்பா பேசி பேசி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுத்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ மிஸ் கால் பண்ணியிருப்பான். போய் வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ கால் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் ஐயோ என்னோட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் திருப்பி வீக் கால் பண்ணுறீங்க, வீக்கு ஃபுல் ரிங் போதும் அட்டனே பண்ணல. அத்தாடி கூமாயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திருப்பி நீங்கள் ஒரு 10 டைம் கால் பண்ணீங்க, அட்டனே பண்ணல. நீங்கள் அதுக்கப்புறம் வேணுமா உங்கள் அத்தைக்கு தான் கால் பண்ணுறீங்க. அத்தை என்னாச்சு, ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அத்தை அவர் எங்கே? வியா? ஆமாம் வீட்டில் தான் இருக்கான், ரூமில் தான் படுத்திருந்தான். ஏம்மா? நிறைய மிஸ் கால் பண்ணியிருக்காரு, நான் கீழே பேசிகிட்டு இருந்தேன் அட்டன் பண்ண. திருப்பியும் கால் பண்ணுறேன், அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அத்தை. நான் இப்போ என்னென்னு பார்த்து சொல்லவா? ஓகேண்ணா சொல்லுங்கள். சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேமா மேலே போகிறாங்க. அங்கே பார்த்தா உட்காந்துக்கிட்டு அந்த பெட்டில் தான் அந்த ஃபோனை வச்சுருக்கான், பட் அட்டன் பண்ணலை. டேவி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஒயின் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணலேம்மா. நான் பண்ணணும் மருமக கிளுன்னு அட்டன் பண்ணிட்டாரா? அட்டன் பண்ண முடியாது. அப்பா என் வயன் அவனால் அட்டன் பண்ண முடியாதான். எதேன்னு சொல்லிட்டு வீக்கு ஷாக். ஏன்னா அவங்க ஃபோனை வந்து கீழே எடுத்துருப்பாங்க. இப்போ காதில் வச்சுட்டு வயன் அவனால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு வரான். சரித்த அட்டன் பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, ஃபோனை வைக்க சொல்லுங்கள், நான் போய் தூங்குறேன். சரிம்மா நீ தூங்கு. சரித்த அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோனை வச்சிட்டிங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, என் வாழ்க்கையில் ஏம்மா விளாட்ற? நான் எங்கடா விளாண்டேன், நீ தான் விளாண்ட. ஒயின் என்ன பண்ணுறேன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் பார்க்க தான் வந்தேன், நீ தான் எக்ஸ்ட்ரா பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பாட்டுக்கு இறங்கி போயிட்டாங்க. காட்ட பாவி அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் அட்டனே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சும்மா சொன்னேன். ப்ளீஸ் தங்கலை லவ் யூடி பொண்டாட்டி ஒன்றுக்கு ரிப்ளை இல்லை. திருப்பி வீடியோ கால் வேறு பண்ணுறான். கடைசியாக ஒரு கால் அட்டன் பண்ணிட்டீங்க. என்ன மூஞ்சி காட்டடி, என்னடி வேண்டாம் தெரியுது. முகரக்கட்டைக்கு அது தெரியும் போதும். என்னடி என் முகரக்கட்டைக்கு அது போதுன்ற, முகரக்கட்டைக்கு அப்படி தான் காட்ட முடியும். ஏன் நான் அது சத்தியமாக விளையாட்டுக்கு பொண்டாட்டி ஓடி போயிடுவி. பொண்டாட்டிங்கடாட்டி நான் மூஞ்சை கிழிச்சிருவேண்டா. சரி வந்து கிழிச்சு விட்டு போ. நல்லா வந்து உனக்கு கிழிக்கல போ. ஏன் 30 நாள் இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் 40 நாள் இருப்பேன். எதே அப்படிங்கிற மாதிரி வீக்கு ஷாக்கு. ஒழுங்கா ஃபோனை காட்டு. 40 நாள் 30 நாள் டென்ஷன் பண்ணுற வயன். உங்கள் அம்மா 20 நாள்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 10 நாள். என்னடி கணக்கு, ஏன்டி என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக் கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அமைதியாக ஃபோன்லேருந்து அவனை எட்டி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் போட்டு போலாமே தள்ளுறான். மூஞ்ச வேறு ஒரு மாதிரி அப்பாவை மாரி வச்சுட்டு நீங்கள் வீயை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்க. புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டான். ஏண்டி ஒருத்தன் உயிர் போக ஏண்டி பொண்டாட்டி அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. க்யூட்டாக இருக்க வயன் ராமா. நெஞ்சு வலிக்குது வயன், தயவுசெய்து வந்துடுவேன். நெஞ்சு வலிக்குதான் டாக்டர், ஒரு நல்ல 4 மாத்திரை எடுத்து போட்டு படுத்துருங்க. வயன் என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். இடி உனக்கு மேலே பாசமே இல்லடி. இருக்கேன், நிறைய இருக்கேன். அப்புறம் எப்படி இவ்வளோ புருஷன் புலம்புறானே, கொஞ்சமாச்சு சரி வரேன் ஏதாச்சும் உங்களால் சொல்ல முடியுதாடி? இங்கே பாருங்க, அம்மா சொல்லிட்டாங்க ஆடி மாதம் போகக்கூடாது. என்ன ஆடி மாதம்? ஏன் அத்தை சொல்லலையா? சொன்னாங்க. ஐயோ அப்போல்லாம் இல்லடி, எந்த காலத்தில் பிள்ளை பிறந்தா அவங்களுக்கு என்னடி? அது இல்லாமல் ஒட்டுனேவா பிறக்க போகுது இப்போ ஆடி சரி உங்கள் சைக்காலஜியில் திக்க வைக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கு. ப்ளீஸ்டி பொண்டாட்டி. இப்போ எனக்கு அழுகையெல்லாம் வருது. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஐயோ நடிக்காதடா, நிஜமா பிச்சிருவேன் அப்படின்றீங்க. ஏன்னா ஃபேக் ரிவ்யூ தான் பண்ணுவான். என்னடி வாடி சத்தியமாக நட முடியாது.
சரி எவ்வளோ நேரம் ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல, என் புருஷனுக்கு மூஞ்சி தங்கிடுச்சு, அழகு பையா இங்கே நிமிந்து பார்ப்பீங்க, பிச்சு போடுவேன், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அம்மாட்ட ரியாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேனா, புருஷனை மறந்துட்டே தானே, இல்லையே ஞாபகம் இருக்கே, எனக்கு ஒரு புருஷன் இருக்கான், அழகாக இருப்பான்னு. லா ஐஸ் வைக்காதடி, தூரம் வந்துட்டு ஐஸ் வைக்கிறா, அப்போ கிட்ட இருந்தால் வைக்குவான். ஐயன் ப்ளீஸ் 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 தயவுசெய்து இப்படி ஏதாச்சும் பேசி எனக்கு நெஞ்சு வலி வர வைக்காத. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பு தான் வருது பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 மணி ஆயிடுச்சு. எங்கள் தூக்கம் வருது. அது தூக்கம் வருதுடா, நீ ஹாஸ்பிட்டல் போக வேணாமா உங்களை பார்த்துட்டு. அப்போ இன்றைக்கி நீ ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொடுக்க வரமாட்டியா? எங்கள் வியை பார்த்துட்டு ப்ளீஸ் மகாபிரபு தயவுசெய்து கொஞ்சம் விடுறீங்களா அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணு வேற மூடுது. தூக்கம் வருதுடா. சரி வாயன், எனக்கு ஒரு டவுட்டு, என்ன அப்படி சொல்லிட்டு கண்ணை திறக்கவே முடியல, கஷ்டப்பட்டு திறந்து வியை பார்க்குறீங்க. லவ் பண்ணுறவங்களாம் எப்படி 2 நாள் ஃபுல்லாக கூட பேசிகிட்டே இருக்காங்க, அவங்க வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்குலாம் தூக்கமே வராதா? நீங்கள் வியை பார்த்துட்டு அதை போய் லவ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் பக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி தூக்கப்பட்டு கபாரம் படுத்தவங்க தான் உங்களுக்கு முரட்டு தூக்கம். காலையிலும் உங்கள் ஜூன் வந்து எழுப்பு நினைப்பான், அவன் வாடி சாப்பிட்றான் போடாம இரு, நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா குப்பர் அடித்து தூங்கிட்டு மதியம் தான் எழுந்திரிச்சு வரீங்க. உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு ஏண்டி மாமியார் வீட்டுக்கு போனதும் போனேன், இப்படி ஆடி தூங்கி பழவ. ரியா அவங்கள பார்த்துட்டு அத்தாவை அப்படிலாம் அங்கே தூங்கவே மாட்டா. நீங்கள் ரியாக்காவை பார்த்துட்டு அதான் நேற்று மருமையும் தான் தூங்கவே விடலை அப்படி சொல்லிட்டு ரியாவுக்கு ஷாக்கு, சேம் டைம் உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. அங்கே ஜோன் இருந்திருக்க மாட்டா, ஜோன் உங்கள் அப்பாவும். இவங்க 2 பேரும் ஷாக்கு அவங்கள பார்க்குறாங்க. மா என்ன நீ இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியாக்காவை பார்க்குறீங்க, அவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். ஓ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் அப்படி நான் கூட மாப்பிள்ளை வந்துட்டாரோன்னு நினச்சேன். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துருமோ, நான் கூட நிச்சயமாக அப்படி தானே நினச்சேன். ஆமாடி அப்படின்ற இருக்க மாதிரி இருக்கு உங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா வந்து மறைக்கிறீங்க. எங்கள் ரியாக்காவுக்கு சிரிப்பாக வந்திருக்கும். மொட்டையாக பேசாதடி பாரு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து நல்லா பேசிகிட்ருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா அவங்க அத்தை கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கட்ட என்னம்மா பண்ணுற? சும்மா தான் நானும் ரியாக்கா அம்மா ஜூன் வந்துட்டான் சார் சேர்ந்து பேசிகிட்ருக்கோம். ஓ என்னாச்சுத்த? இங்கே நீங்களாம் எல்லாம் வீடே நல்லா ரெடி போர் அடிக்குதுடி. ஏன் த? ஆமாம் காலையிலையும் வந்தாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அவன் பாட்டுக்கு இறங்கிட்டு. மதியமாக இந்த மாமா மட்டும்தான் வந்தார், மற்ற 2 நாயும் வரக்கூட மாட்டேன்ருச்சு. இப்போ தான் கொண்டு போய் சோறை கொடுத்துட்டு வந்து அவ்வளோதான். இனி பேர் நைட்டு தான் சாப்பிட வருவாங்க, அவ்வளோதான். எனக்கு வீட்டில் இருந்து போர் அடிக்குது வாயன். ஓ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை தான் ஆர்வமாக பார்த்துட்டீங்க நீங்கள். நீங்கள் 2 பேர் இருந்த வரைக்கும் கூட எனக்கு ஜாலியாக இருந்துச்சுடி. யாராவது ஒருத்தர் முழிச்சிருப்பீங்க, எனக்கு கம்பெனி கொடுப்பீங்க, அப்புறம் தூங்குவீங்க, எல்லோரும் தூங்குவோம், நல்லா இருந்துச்சு வாய். நீ பார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லாட்டி அத்தை கமெண்ட் நீங்களே இங்கே வந்துடுங்களேன். உங்கள் அத்தை அப்படியே ஃபோனை பார்த்துட்டு ஏன் நீ வேறு அப்படின்றாங்க. அத்தை வீடியோ கால் பண்ணுங்க அத்தை. உங்கள் அத்தை சரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபோனை வச்சுட்டு நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் ரியாக்கா 3 பேர் தெரியுறீங்க. அத்தை நீங்கள் கம்மனி இங்கேயே வந்துடுங்களேன். எல்லோரையும் அது அத்தை நீங்கள் வந்துட்டா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறா. இங்கே ஒயினட் அம்மா ஆமாம் ஆமாம் நீங்களும் வந்துடுங்க, நாங்கள் 3 பேர் வீட்டில் இருப்போம், ஜூன் வந்துட்டு போவான், அதனால் ஜாலியாக இருக்கும், நீங்கள் கம்மனி இங்கே வந்துடுங்களே அப்படின்றீங்களா? ஆனால் இங்கே சுகாவோட அப்பா விடுவாரான்னு தெரியலையே. அடே கேட்டு பாருங்கள், கேட்டு பார்த்து விட்டாங்கன்னா ஓடி வந்துடுங்க, நீங்களும் கம்மனி இங்கே 30 நாள் இருந்துக்கோங்களே அப்படிங்கிறீங்களா? வாங்க ஜாலியாக 30 நாள் 3 பேரும் ஃபன் பண்ணலாம். 4 பேர் 4 பேருங்கிற அச்சோ 5 பேர், நானே மாற்றி சொல்கிறணும். ஆமாம் அப்படி சொல்லிட்டு இங்கே சிக்காடம்மா அழகாக தலைவராக ஆகிட்டுக்கிறாங்க. 5 பேர் செம்மையாக ஃபன் பண்ணலாம். அதுலேயும் வந்துட்டு ஜூனுக்கு கார் ஓட்ட தெரியும், சேம் டைம் லைசன்ஸும் இருக்குது, வீட்டில் காரும் இருக்குது, 5 பேர் ஜாலியாக ஊர் சுற்றலாம். இந்த பிளான் கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகோட அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 2 பையன் தானே, 2 ஏதாச்சும் ஆளுக்கு ஒரு சைடு போயிடும். அதுங்க மேக்ஸிமம் வீட்டில் ஒன்றாலாம் அப்போல்லாம் இருக்காதுங்க. இருந்தாலும் 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு பொண்ணுங்க கூட இருந்ததே ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதே வந்துட்டு பொண்ணுங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றுறதுனா ஹாப்பியாக இருக்கும்ல, உடனே அவங்களுக்கும் தோணுது. சரி நான் ஷுகா அப்பா வரும் உடனே கிட்ட சொல்கிறேன் சரியா, சரி நானும் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அவங்க கடகடன்னு போய் அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மெய்டெல்லாம் சமைச்சு வச்சு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்பாடி போயிட்டு வரலாம், மருமக கூட இருந்தால் ஜாலியாக இருக்கும். வந்து ட்ரிப்பு வேறு எடுத்துட்டு அவங்களுக்கு செம்ம ஜாலி. அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. மணி 8 மணி ஆயிடுச்சு. எப்போ வருவாங்க 3 பேரையும் காணோம். மாற்றி கால் பண்ணுற ஒரு ஜீவன் கூட எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஒரு வழியாக 3 ஜீவனும் வந்துடுச்சு. வேகமாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம். என்னம்மா திடீர்னு ரொம்ப ஆர்வமாக இருக்க? அட போடாவி சுகா, நீ போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. எங்கே இன்னும் கொஞ்சம் வைக்கவா? என்ன முஞ்சில் ஒரு தனி பொழிவு தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடுங்க. என்னங்க என்னடி புதுசாக கேர்லாம், சாப்பிடுங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட்டாக சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வீக்கும் சுகாவுக்கு சாப்பாடுலாம் வச்சுருப்பாங்க. என்னம்மா புதுசாக பண்ணுறேன் இன்னைக்கு? நான் ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரில் உட்காந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இல்லையே, அட அமைதி இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னடி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். இதில் என்ன டவுட் இருக்குது? அது என்னால் ஒயனையும் ரியாவையும் விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அம்மா தான் பார்க்குறாங்க. நான் அதனால் ஒயன் ரியா கூட போய் ஒரு மாதம் மட்டும் இருக்கலான்னு நினைக்கிறேன். அவர் டக்குன்னு மறைச்சிட்டு அதெல்லாம் முடியாது. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து அவர் சரி திரும்பிட்டாங்க. என்ன அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு நிமிஷம் திரும்பி என்ன பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. என்னாலாம் அனுப்ப முடியாது, ப்ளீஸ் ஒரு மாதம் மட்டும் ப்ளீஸ். நான் போய் ஒயன்ஜியா கூட அப்புறம் ஒயனோட அம்மா கூடலாம் இருக்கனே. என்ன நினச்சிட்ருக்க நீ? என்னால் அவங்க எல்லாமே இருக்க முடியல. இத்தனை வருஷமாக அவங்க எல்லாமே தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் போகிறேன்னு. என்னால் முடியாது, என்னால் ஒன்று அனுப்ப முடியாது. ஏங்க அனுப்ப முடியாதுடி. அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசவும் இல்லை, சாப்பிடவும் அவங்களுக்கு கோவம் வந்திருக்கு. என்ன எதுக்குடா நீ அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன்? எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அவ்வளோ ஜாலியாக ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியிருப்பாங்களே, மனசே நொறுங்கி போச்சு. வேகமாக போய் கையை கழுவிட்டாங்க. இங்கே 3 பேத்துக்கு சாப்பிட முடியல, ஏன்னா அம்மா வேறு ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போகிறாங்களே. அம்மா போயிட்டு வரும்ப்பா. என்னடா உங்கள் பொண்டாட்டி போச்சுன்னு சொல்லி என் பொண்டாட்டி அனுப்ப ட்ரை பண்ணுறீங்களா? பார்த்துட்டு நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் பிளான் பண்ணல. அம்மா கேட்குறதில்ல, விடு ஒரு 2 நாளாச்சும் போய்ட்டு விட்டோம். போடா, என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியாது. அப்படியே அவங்க அப்பாவே பார்த்துட்ருக்கான். ஏன்டா அப்படி பார்க்குறேன்? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, ஒன்னாலும் பொண்டாட்டியை விட்டுட்டு இருக்க முடியாது. கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட முழுசாகலை, எங்கள் 2 மத்தியை மட்டும் பிரிச்சிட்டிங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? உங்கள் சுச்சுவேஷன் அப்போ இருக்குது. அதுக்கு நான் என் பொண்டாட்டி விட்டு பிரிய முடியுமா? போய் எங்களுக்காக பேசுன்னு சொன்னால் நீ பேசின பேச்சில் அம்மா அவளை அனுப்பியே வச்சிருச்சு. போ நீ தனியாக கடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுகா ஒன்று ஆமாம் நீங்களும் தனியாக தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக இருக்கோம்ல, நாங்கள் அம்மா போக சொல்லலான்னு இருக்கோம். கம்மன் இருங்கடா அப்படிங்கிறாங்க. 2 ஓடி போய்ட்டு அம்மா நீ கிளம்புமாண்டது. இல்லைடாப்பா உனக்கு பூ பிடிச்சிருக்க நீ போ. அப்படியே சொல்லுவோம். உங்கள் அம்மா டக்குன்னு வீடு வந்து பார்த்து எப்படி சொல்கிறேன்னு புரிய. நாளைக்கு காலைல எஸ்கேப் ஆயிரு. எஸ்கேப் ஆகிட்டாலும் விடவே மாட்டார்டா. பிளான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பிளான் போட்டு கொடுத்துட்டான். அப்படிங்களா? அப்படி சொல்லிட்டு பிளான் தான் கொடுத்துட்டு ரூம் ஓடிட்டா. சுகா பார்த்துட்டு ஏண்டா நம்ம மட்டும் தனியாக இருக்கோம்ல, அப்பாவோ அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா யோசிக்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சுகாவுக்கு. அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா சுகாவோட அப்பா டென்ஷன் ஆகிட்டார். அவர் வேகமாக வீடு ரூமுக்கு தான் போகிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதில் எப்படி வீடாக இருப்பேன். டெவி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடு டோர் ஓப்பன் பண்ணுறான். எங்கடா என் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டில். ஏன் பொண்டாட்டி? பொண்டாட்டிங்கெல்லாம் இல்லைப்பா. எங்கே போனானா எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேஷுவலாக நிற்கிறோம். டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீக்கிட்ட அடிக்கிற மாதிரி போகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஏன்னா பாட்டு போட்டாங்க, சரி 40 செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி லென்த்தெல்லாம் இழுத்துருந்தேன். பட் சாங் போட்டனால சவுண்டு வந்துருச்சு. ஸோ ஐம் சாரி. நான் நாளைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் போடுறேன். அதெல்லாம் என்ன நடந்துச்சு, எப்படி அவங்க அம்மா பக்காவாக பிளான் போட்டு அனுப்பி வச்சாங்க, அதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் படிங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் டெலிகிராம் சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது, எந்தெந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ வந்துட்டு கீழே வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பர்க்கா எக்ஸ்பர்ட் அப்படின்னு கேட்காம எனக்கா சீன் பிடிச்சிருக்காக்கா, இந்த சீன் சூப்பராக இருந்துச்சுக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா லிட்ரலி அது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். சம்டைம்ஸ் செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்காக அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய், லவ் யூ.